அன்பு தமிழ் உறவுகளே, இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் சோளங்குர்ணி கிராமத்தில் இருக்கோம். மதுரை ஏர்போர்ட்டு பக்கத்தில் வளையங்குளம், அது பக்கத்தில் உள்ள சோளங்குர்ணி கிராமத்தில் முத்துராசுக்கு பார்வை தெரியாது, காதும் சரிவர கேட்காது. அவருடைய துணைவியார் நம்பி வந்தவங்க பேர் சித்ராவுக்கும் சமீபத்தில் இருதய ஆப்ரேஷன் பண்ணி கனமான வேலை சித்ரா பார்க்க முடியாது. இந்த குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்படுதுன்னு நினச்சி ஏற்கனவே நான் வந்து ரூபாய் 10,000 கொடுத்துருந்தேன் முத்துராசுக்கு. ஏன்னா ஒரு 20,000 கடன் பட்டிருக்கேன், இதுலேருந்து மீள முடியலை, குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னார். 10,000 கொடுத்துட்டு போனோம். இருந்தும் இப்போ மழை காலம், தொடர்ந்து வேலை பார்க்க முடியல. மழை காலத்தில் இந்த வீடு ரொம்ப பழுதடைஞ்சு ஒழுகுது. இதில் தான் இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக அந்த வீடை புதுப்பிச்சு கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு நிறைய தமிழ் உறவு இருக்கீங்க, கண்டிப்பாக உதவி செய்வீங்க. இவங்க வருங்கால அந்த எதிர்காலத்தில் வந்த அனைத்து தமிழ் உறவுகளும் கையில் தான் இருக்குது. அருமை உறவுகளே, யாருமே ஆதரவு இல்லாமல் இந்த முத்துராசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடை புதுப்பிக்கணும். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 மேலே செலவு வரும். அருமை உறவுகளே, கண்டிப்பாக நிறைய உறவுகள் உதவி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பார்த்தோன்னு நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடு நாளைக்கே அந்த பழுது நீக்கிற அந்த வேலை துவங்கப்படும். இப்போ இந்த வீடு கட்டுவதற்காக முத்துராசிடம் ரூபாய் 5,000 நம்ம கொடுக்குறோம். நாளை காலையில் இந்த வீடு துவங்கப்படும். அருமை உறவுகளே, நிறையா பேர் கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உதவி கேட்டு தான் அந்த குடும்பம் நிற்கிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை மீடியா வந்தாங்க. நான் வீடியோ பதிவிட்டதுக்கப்புறம் நிறையா மீடியா வந்து இவங்களை பேட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரல. இது காரணம் என்னன்னு எனக்கு தெரியலை. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசும் இந்த குடும்பத்துக்கு கண் திறந்து பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும். அருமை உறவுகளே, தமிழ் உறவுகள் இருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவிடுறேன். உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. நாளை காலையிலேயே இந்த வீடு பழுது நீக்கி இவங்களுக்கு இந்த வீடு புதுப்பிச்சு தரப்படும். ஏன்னா ஒழுகுதான், ஃபுல்லாக ஒழுகுது, இந்த தகர சீட்டு தான் உள்ள தலை தட்டுது அப்படின்றாங்க. இப்போதைக்கு வந்து லேசாக அதை தூக்கி அதில் சிமெண்ட் அட்டை போட போகிறோம். அதற்கான உதவியை நாடி இருக்கோம். அருமை உறவுகளே, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தவொடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மனசு கேட்கலை. நான் ஏற்கனவே வந்து உதவி செஞ்சேன். இருந்தாலும் முத்துராசனுடைய மனநிலை, இந்த குடும்பம் கஷ்டப்படுறதுனால மீண்டும் இங்கே வந்திருக்கேன். தமிழ் உறவோட ஆதரவோடு இந்த வீடியோ பார்த்தோன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நாளை காலையில் இந்த வீடு புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலை நடைபெறும். நன்றி உறவுகளே, வணக்கம்.